மக்களே நான் மீரான். இன்னைக்கு சமூகத்துல ஒரு சில இளைஞர்கள், அதாவது எல்லா இளைஞரும் சொல்ல முடியாது. ஒரு சில இளைஞர்கள் குடிகாரனா, தெருப்பொறுக்கியா, கஞ்சா பொறுக்கியா, பொம்பள பொறுக்கியா திரியிறாங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். அவனுடைய சுற்றுச்சூழல்கள் சரியில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய நண்பர்கள் சரியில்ல. அவன் கையில இருக்கிற மொபைல் தான் காரணம். இப்படிலாம் பல காரணம் சொல்லலாம். ஆனா ஒரு முக்கியமான காரணமே அவங்களுடைய பெற்றோர்கள் தான். என்ன கேட்டா, அவனுடைய அம்மா தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு நெறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு பையன் நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவங்க அப்பா, அம்மா கண்டிஷன் போடுறாங்கன்னு வைப்போம். அவன் 10 மணிக்கு டெய்லி வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஒரு நாள் 10:30 மணிக்கு வரான். 1/2 மணி நேரம் லேட்டா வரான். அதாவது எதார்த்தமா அவனுக்கு தெரியாமயே ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிருது. ஆனா அந்த பெத்தவங்க அதுக்கு எப்படி கண்டிஷன் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனுடைய மனநிலை மாறும். நாளைக்கு அதே 10 மணிக்கு கரெக்டா வர்றானா, இல்லைன்னா 1/2 மணி நேரம் லேட்டானாலும் பிரச்சனை இல்லை, 1 மணி நேரம் லேட்டானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறானா அப்படிங்கிறது அவனுடைய பெத்தவங்க அன்னைக்கு என்ன கண்டிஷன் பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அவனுடைய மனநிலை மாறும். அப்ப 10 மணிக்கு வரக்கூடிய ஒரு பையன் 10:30 மணிக்கு வர்றான். அப்போ வீட்டுல பொதுவா அப்பா தான் கண்டிப்பாரு. 10:30 மணிக்கு வரும்போது அவனுடைய அப்பா கண்டிக்கிறார். என்னடா 10:30 மணிக்கு வர, 10 மணிக்கு தான் வருவான், நாளைக்கு 10:30 மணிக்கு வந்தா அடிச்சு போடுவேன், பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த அம்மா அங்கிருந்து ஓடி வருவாங்க. வந்து அதே போல அந்த அம்மா சொல்லுவாங்க, டேய் என்னடா அப்பா சொல்ற கேட்டியா, 10 மணி நாளைக்கு வந்துடணும், 10:30 மணி ஆனா நானே ஒன்று அடிப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க வச்சுக்கோமே. அவனுடைய மனநிலை என்ன ஆகும்? ஓ 2 பேருமே கண்டிக்கிறாங்க, நாளைக்கு 10 மணிக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடும். கரெக்டா மறுநாள் 10 மணிக்கு வருவான். ஆனா அதை விட்டுட்டு அவங்க அப்பா கண்டிக்கும் போது அவங்க அம்மா அங்கிருந்து நேரம் வருவாங்க. அட சும்மா இருங்க, என்ன இப்ப பொல்லாத 1/2 மணி நேரம் பிந்தி போச்சுப்போம், 1/2 மணி நேரம் தான் பிந்தி போச்சு, நான் குடியா முடி போச்சு, நாளைக்கு 10 மணிக்கு வருவான், விடுங்க, ஒரே பிள்ளைய போட்டு கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நீ வாப்பா உள்ள வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கண்டிக்கிற அப்பாவை அவருடைய மனைவி கண்டிப்பாங்க. அப்ப அந்த பையனுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, பையன் முன்னாடியே அப்பாவை கண்டிக்கிறாங்க அம்மா. அப்போ அந்த அப்பா மேல அவனுக்கு ஒரு மரியாதை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் அவனை என்கரேஜ் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ குடியா முடியும் போது 1/2 மணி நேரம் பிந்தி விட்டா அப்படிங்கும்போது அவனுக்கு அதே ஒரு என்கரேஜ் ஆயிடுச்சு. நாளைக்கு 1/2 மணி நேரம்னா 1 மணி நேரம் பிந்தி வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவான். அப்போ இங்க அவனை தப்பு பண்றதுக்கு என்கரேஜ் பண்றது யாருன்னா அவனுடைய அம்மா தான். ஆனா அவங்க எப்படி வேணும்னே பண்றது இல்லை. அதாவது அவன் பையன் கெட்டு போகட்டும் பிந்தி வரணும் பண்றல, பையன் மேல உள்ள ஒரு பாசத்துல அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா பையன் அதை தப்பான புரிதல் எடுத்துக்கிடுவான். ஸோ மறுநாள் என்ன ஆயிரும் அப்படின்னா, மறுநாள் 11 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப அங்க அப்பா கண்டிச்சாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. அவனுடைய மனநிலையும் அந்த மாதிரி ஆயிப்படுது. அப்போ அவனுக்கு லேட் ஆகிறதுக்கு அவங்க அம்மாவே ஒரு காரணமா இருக்காங்க. அதே போல ஒருத்தர் குடியாரம் ஆகிறதுக்கும் அவனுடைய அம்மா தான் காரணம் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பீர் அடிக்கிறான் வச்சுக்கோங்க, பீர் அடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அவனுடைய அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா உள்ள போனவொடனே ஒரு ஸ்மெல் அடிக்கும், அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, சத்தம் போடுறாரு, என்னடா புது பழக்கம், தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வர்ற அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது அவங்க அம்மா அங்கிருந்து ஓடிடுவாங்க. அவங்க அம்மா அதே போல, என்னடா தண்ணி அடிச்சிருவ, ராஸ்கல் நாளைக்கு தண்ணி அடிச்சு இந்த செவுல பத்துருவான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சத்தம் போட்டிருந்தா, சத்தம் போட்டால் என்ன ஆகும்னா மறுநாள் அவன் குடிக்கிறதே விட்டுருவான். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு டேய் ஒரு பீர் அடிடா அப்படின்னு சொன்னாலுமே அவன் அது பக்கமே போக மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு ஆயிரும். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் கண்டிக்கிறாங்க. அப்போ அவனுக்கு தப்பு பண்ண தோணுது. அதே போல அந்த அப்பா கண்டிக்கும் போது, என்னடா தண்ணி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி கண்டிக்கும் போது அங்கிருந்து அவங்க அம்மா ஓடிடுவாங்க. என்னங்க பிள்ளைய ஒரே சத்தம் போட்டுட்டே இருக்கிறீங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து கொஞ்சம் போல பீர் குடிச்சிட்டான், இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமா, நீ போப்பா போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவை அந்த அம்மா கண்டிப்பாங்க. அவங்க ஒய்ஃபு கண்டிப்பாங்க. அந்த பையன் முன்னாடி அப்பாவை ஒய்ஃபு கண்டிப்பாங்க. அப்ப அந்த பையனுக்கு என்ன ஆயிரும், அவனை என்கரேஜ் பண்ண மாதிரி ஆயிடும். அப்பா மேல ஒரு மரியாதை குறை வந்துடும். அது போக அவனை குடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. பையனை உள்ள கூப்பிட்டு போய் அந்த அம்மா சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போட்டுக்கிட்டு கணவர்கிட்ட சொல்லுவாங்க, என்ன ஊர்ல உலகத்துல இல்லாத தப்பா பண்ணிட்டான், இந்த வயசுல எல்லாம் செய்யக்கூடியதானே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் போல பீர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு பெரிய குத்தமா, இதை போட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் முன்னாடியே தன்னுடைய கணவரை சத்தம் போடுவாங்க அந்த அம்மா. அப்ப அவனுக்கு அந்த அப்பா மேல ஒரு மரியாதை இல்லாம ஆகி போயிடும். ஸோ அவனுக்கு குடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுறான். நாளைக்கு அவன் பீர் அடிக்க மாட்டான், ஒரு கட்டிங்க போட்டு வரான், அதுக்கு மறுநாள் ஒரு கோட்டரை போட்டு வரான், இப்படியே பெரிய குடியாரன் ஆயிடுவான். இந்த அம்மா ஒரு பாசத்துல சொல்லுவாங்க, பையன் மேல உள்ள ஒரு பாசத்துல சொல்லுவாங்க. ஆனா அது அவனுக்கு தப்பு பண்றதுக்கு ஒரு தூண்டுகோலா ஆகி போயிடும். இந்த மாதிரி ஒரு பெரிய குடியார மகனா ஆயிடுவான். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா தலையில அடிச்சு நிற்கும். தெரியாம நம்ம அவன்கிட்ட இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டோமே, இப்போ ஒரு பெரிய குடியாரன் ஆயிட்டானே, ஒரு தெரு பொறுக்கி, கஞ்சா பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி ஆகி போயிட்டானே நம்ம பையன், என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிப்பாங்க. என்ன செய்ய முடியும், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த அப்பா சொல்றமே கேட்க மாட்டான். ஏன்னா இவங்க தான் பையன் முன்னாடியே
அவன் கணவனை சத்தம் போடுறாங்களா, பையன் அம்மா சத்தம் போடும்போது என்ன பண்ணுவான், பையன் முறுக்கிட்டு தான் இருப்பான். வாடா வந்து பாடா தவப்பண்டே கேட்பான், வாரியா அடிச்சு பார்ப்போமா அப்படிங்குவான். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு அந்த பையன் தள்ளப்படுறான் அவனுடைய அம்மாவுடைய பாசத்தினால. ஸோ இந்த மாதிரி தான் சில வீடுகளில் நடக்குது மக்களே. ஏன்னா பையன் மேல பாசத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில அம்மாக்கள் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி விட்றாங்க. அப்பா மேல மரியாதையே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் சில வீடுகளில் இருக்குது, இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு காரணம்னா அவங்க அம்மா தான். ஏன்னா பையன் மேல பாசத்தை காட்டுறோங்கிற பேர்ல அவனை ஒரு தவறான ஒரு வழியில கொண்டுட்டு போயிடுறாங்க. ஸோ உங்க பையனும் நாளைக்கு இந்த மாதிரி குடியாருனா, தெரு பொறுக்கியா, கஞ்சா பொறுக்கியா, பொம்பளை பொறுக்கியா ஆகாம இருக்கணும்னா உங்களுடைய கணவர் பையனை கண்டிக்கும் போது நீங்களும் சேர்ந்து கண்டிங்க. தண்ணியை போட்டுட்டு வந்தா செவுள்ளே கொடுத்து ராஸ்கல் வெளியே போயிரு, நாளைக்கு ஒழுங்கு முறையாக வீட்டுக்கு வரணும், தண்ணி அடிச்சுதான் செருப்பு கழுத்தி அடிப்புன்னு சொல்லி சத்தம் போடுங்க, கண்டிங்க. அப்பதான் அந்த பையன் நல்ல பையனா கண்ணியமான பையனா வளருவான். உங்க கணவர் கண்டிக்கும் போது நீங்க அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி உங்க கணவரை நீங்களே கண்டிச்சீங்கன்னா உங்க பையன் கேப் மாதிரி முள்ள மாதிரி தரமா தான் வளருவான். இந்த மாதிரி குடியாரனும் கஞ்சா பொறிக்கும் தெரு பொறிக்கும் பொம்பளை பொறிக்காத நாளைக்கு வளர்ந்து நிற்பான். நாளைக்கு உங்க கணவரே அடிக்கிறதுக்கு நெஞ்ச நிமித்திட்டு நிற்பான். அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ உங்க கணவர் கண்டிக்கும் போது அம்மாவான நீங்களும் சேர்ந்து கண்டிங்க. அப்பதான் உங்க பையன் கண்ணியமா வளருவான். ஸோ தயவு செஞ்சு முயற்சி செய்யுங்க.